குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 18/5/2026 மே மாதத்திலே திங்கட்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருதுவிலே இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். இன்றைய நாளிலே சந்திரனை தரிசிப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மனம் ஆயுள் போன்றவற்றையெல்லாம் அதிகப்படுத்தும். சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் ஒருங்கே பெறக்கூடியது இந்த சந்திர தரிசனத்தை தருவதனால். அதனால இன்னைக்கு சந்திரனை பார்ப்பது ரொம்ப நல்லது. துதியை என்கிற திதியானது மாலை 9:19 வரை இருக்கும். பின்பு திருதியை என்று 3வது திதி வந்துவிடும். ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு ரிஷபராசியிலே இருப்பார் மாலை 2:23 வரை. பின்பு மிருகசீஷம் என்கிற செவ்வாயின் சாரத்துடைய விஷயத்துக்குள்ள சந்திரன் பகவான் சென்று விடுவார். 9:30 10:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 7:30 8:30 மணி வரைக்கும் சாயங்காலம் நல்ல நேரம், 7:30 9 ராவுகாலம், 1:30 குளிகை நேரம், 10:12 இன்றைக்கு யமகண்டம். கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரத்தை கொண்டு இன்னைக்கு செல்வது நல்லது. ரிஷப லாக்னத்திலே 4 நாழிகை 18 வினாழிகள் என்று சூரிய பகவான் இருக்கிறார். 5:53 சூரியன் உதயத்துமாடுவார். விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் உண்டு. இன்றைக்கு நாளிலே சூரியனும் புதனும் அமர்ந்து ரிஷப ராசியிலும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார். புதனும் குருவும் ஒரு மிதுன ராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்ப ராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலும், செவ்வாய் தனித்து ஆட்சியிலே அமரக்கூடியதான மேஷ ராசியாக இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலனை பார்க்க போகிறோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள். 2ஆம் இடம் என்கிற தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். சூரியன் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். நன்மைகள் பல கூடியது. குடும்ப தொடர்பான நிறைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று ரோகிணியில உச்சம் பெறுகிறார் சந்திரன். அதனால மனசு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உங்க ராசிக்குள்ளரையே சந்திர பகவான் உச்சத்துல வருகிறார். மனசுல கொஞ்சம் அளவாயும், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கோவப்படும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. அடுத்தவனை எதிர்த்து பேசிட்டு நம்ம திருப்பி என்ன வாங்கிறது, நம்ம வாங்கி கட்டிக்கணும்னு ஒன்று வாங்கியிருக்கல. அதனால கொஞ்சம் பார்த்து பேசிட்டீங்கன்னா சரியா போடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா எதிர்பாருங்க. அது சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாயிடும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 8 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளம். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியிலே குரு அமர்ந்து இருக்கிறார். மனதிலே உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். உச்சமான சூழ்நிலையில ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறார். அதனால பல விதத்துல மன எந்துவா சில காரியங்கள்லாம் செய்யும். நிறைய காரியங்கள் புதுசா செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கு. ராசிநாதனோட சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிற இந்த சந்திர பகவான் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமைத்து கொடுப்பார். 4 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உச்சத்திலே பெறுவது உங்க ராசிக்கு நிறைவை தருவதாக அமைகிறது. அதனால வெற்றிகளை மனதிலே கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். எந்த காரியம் தீர்மானமா நல்லபடியா முடிச்சு கொடுக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. 9 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு தொழில் என்கிற தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உச்சத்திலே அமர்கிறார். முயற்சிக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. உங்களுக்கான ரெகக்னிஷனுக்கான போராட்டத்துடன் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது 3 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சிவனையும் முருகனையும் வழிபடுங்கள். வாழ்க வளம். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபத்துக்குரிய சந்திர பகவானானவர் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலே அமர்வதனாலே மனதிலே சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார். 12க்குரியவரோடு சேர்ந்து அமர்கிறார். தாய் தந்தையருடன் சில பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கோவப்படாம ஆத்திரப்படாம அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்க புத்தி அதிகமாக குழப்பம் இல்லாமல் வைத்துக் கொள்வது நல்லது. 3 7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மற்றபடி இன்னைக்கு நன்மையான நாள்.
நீங்க என்ன காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் குடும்பத்துல அழகாக பொறுப்புகளுடன் நிறைய காரியங்கள் நன்மையாக செய்ய போகிறீர்கள். முக்கியமா இந்த கல்யாண காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய எடுத்து செய்வீங்க. அதெல்லாம் உங்க சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாள். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளர விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க என்ன எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருவீங்களோ அதை எல்லாம் செயல்படுத்துவதற்கு தான் சூரியனும் சந்திரன் உச்சமாகவும் புதனுமாக சேர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார்கள். அதனால எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அனுபவங்களும் உங்க பக்கம் இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு உண்டு. 4-8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி, இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திர பகவானவர் 6ஆம் இடத்திலே அமர்வது புகழை தருவதாக அமைகிறது, வெற்றியை தருவதாக அமைகிறது. செய்ய காரியத்துல கரெக்டா செய்ய முடியுங்கிற திறமையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அதனால தைரியமாக பல காரியங்கள் செய்ய போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு வெளிவட்டாரத்துல நல்ல புகழை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 3-8 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது. உங்களுக்கு சுகத்தை தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துகிறார். களத்திரஸ்தானத்துடன் இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலும் உண்டு. அதனால் இன்னைக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், நிறைய சுபமுகூர்த்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமைய இருக்கிறது. 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, மனதிலே அமைதியை நெருங்க விட்டு கொள்ளுங்கள். காலையிலே ரிலாக்ஸா எல்லா காரியத்தையும் யோசிங்க. செய்யற காரியத்தை எந்த விதத்திலும் டவுட்டோட செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும், பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நீங்க கிளியரா செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுகத்தை தருவதாக அமைகிறது. 6-8 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 5க்குரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். உச்சத்துல போய் உட்கார்றார். பொறுமையை நிறைய பண்ணீங்கன்னா எதையுமே நீங்க சாய்ச்சி விடலாம். அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கு. அதனால நிதானமா பொறுமையா யோசிச்சு காரியங்களை வந்து எப்படி செஸ் விளையாடுற போது யோசிப்பாங்கல்ல, அப்படி யோசிங்க. பல காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் உண்டு. 6-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.